நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில நம்மளை விட்டு போகணும் ஒரு விஷயம் அப்படின்னு நாம நினைக்கிறது எதுனா நோயத்தாங்க. நம்ம கிட்ட திருப்பி வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறது நோயத்தான். அதே போலதான் அழியணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய எதிரிகள். அதே போல நம்ம திரும்ப இந்த விஷயத்துல மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறது கடன் பிரச்சனையில. ஸோ இப்படிப்பட்ட இந்த மூன்று விஷயமும் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்குண்டான பதிவு தான் இது. மேலும் நம்ம சேனலில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்ர பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலைனா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுங்க அப்படின்னு தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, முதல்ல எந்த விஷயத்துல கடன் வாங்கக்கூடாது, எந்த விஷயத்துல கடன் ஏற்படும், கடன் வளர்ந்துகிட்டே போகும், எந்த விதத்துல எதிரிகள் உருவாவார்கள், எந்த விஷயத்துல நோய் பிரச்சனை உங்களுக்கு அதிகமா வரும், அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அதை தெரிந்து கொண்டாலே போதும், அதை அழித்து விட முடியும். ஸோ அப்படி முதல்ல துளாராசியான உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை அப்படின்றது எந்த விதத்துல நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னா, தொழில் ரீதியான கடன் கண்டிப்பா வாங்கக்கூடாது. தொழில் ரீதியான கடன் மட்டும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டே போகும். அதே நேரத்தில் வெளிநாட்டு வேலைக்கு நான் போகிறேங்க அப்படின்ற ஒரு முயற்சி, அந்த முயற்சிக்காக கடன் வாங்குவது, பிள்ளைகள் விஷயத்தில் ஆடம்பர செலவு, பிள்ளைகளுக்காக சில விஷயத்தில் கடன் வாங்கி ஆடம்பர விஷயத்தில் செலவு பண்ணுறது, மேலும் கார் வண்டி வாகனம், ஸோ ஆடம்பர ஒரு கார் வண்டி வாகனம் அந்த விஷயத்தில் கடன் வாங்கி செலவு பண்ணுறது. ஸோ மேலும் உங்களுடைய பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமையை, அதாவது உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமையை, உங்கள் கூட பிறந்த செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்வீங்க பெற்றோர்கள் சார்ந்தில் நின்று. அப்படிப்பட்ட விஷயத்தில் சில கடன் பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த விதத்தில் அடையக்கூடிய வரக்கூடிய கடன் என்பது உங்களுக்கு எளிதில் முடியாது. இதுவே நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய படிப்புக்காக கடன் வாங்குறீங்களா, அந்த கடன் அடைஞ்சிடும். உங்களுடைய சொந்த வீடு சம்பந்தமான முயற்சியில் கடன் வாங்குறீங்களா, அந்த கடன் பிரச்சனை தீர்ந்துடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய வேலை ரீதியாக நீங்கள் கடன் வாங்குகின்ற பொழுது அந்த கடன் பிரச்சனை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். இதில் எந்த சந்தேகம் இல்லை. ஸோ இதவும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஸோ இதற்கு அடுத்து இந்த ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு எந்த விதத்தில் நோய் பிரச்சனை அதிகமாக வரும் அப்படின்னா, முதல்ல இந்த அல்சர் சம்பந்தமான பிரச்சனை, வயிற்று சம்பந்தமான கோளாறுகள், குடல் வாழ்வு சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த ஹிரணியம் சொல்லுவோம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கோ, வாய்ப்புன்னு வயிற்றில் ஏதாவது புண்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியான முறையில் உங்களுக்கு உண்டு. இதை தவிர்க்கணும்னா அடிக்கடி விரத முறைகளை கடைபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வயிறு சம்பந்தமான உடல் உபாதைகளும் பாக்டீரியா சம்பந்தமான பிரச்சனைகளும் உடல் ரீதியாக ஏற்பட வாய்ப்பு அதிகம். அதே போல சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களுக்கு வரலாம். ஸோ மற்றபடி வேறு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் பயப்படுற அளவுக்கு அவசியம் தேவையில்லை. ஆனால் இந்த உறுப்புகளில் பிரச்சனை வருகின்ற பொழுது ஆரம்ப காலகட்டத்திலே அதை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. சரிங்களா? மேலும் எதிரிகள் என்று உருவாகிவிட்டால் எந்த விதத்தில் உங்களுக்கு எதிரிகள் அதிகமாக உருவாவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக தொழில் ரீதியான எதிரிகள் உருவாவார்கள். அதே போல் படிக்கின்ற இடத்துல எதிரிகள் துரோகிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே போல் தாய் வழி உறவுகள் சில நேரத்தில் எதிரியாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? ஸோ மேலும் உங்களுடைய சொந்த பந்தத்தில் குறிப்பிட்டு உங்களுக்கு ஒரு ஆசான் மாதிரி குரு மாதிரி இருந்து வழி நடத்தக்கூடியவர்கள், ஸோ அவர்கள் சில நேரத்தில் உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த உறவுகளிடமே கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. மேலும் முக்கியமாக தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல எதிரிகள் உருவாவார்கள், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிரிகள் உருவாவார்கள், சக போட்டியாளர்கள் உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த எதிரிகளோட கொஞ்சம் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை கவனத்தில் வைத்துக் கொள்வது நல்லது. சரிங்க, இதெல்லாம் இருக்கட்டுங்க. எங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்குது, எப்படிங்க தீரும்? நோய் பிரச்சனை அதிகமாக இருக்குது, எப்படிங்க குறையும்? எதிரிகள் தொந்தரவும் இருக்குது, இதெல்லாம் தீர்றதுக்கு எப்போ தீரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்குண்டான பதில் கண்டிப்பாக அந்த துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு புதன் திசையோ அல்லது புதன் புத்தியோ நடக்கின்ற பொழுது இந்த நோய் பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் எதிரி பிரச்சனையும் கண்டிப்பாக குறையும் மறையும். ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த சூரிய திசையோ அல்லது சூரிய புத்தியோ நடக்குதுன்னு வச்சுக்குவோம். எந்த ஒரு திசை நடந்தாலும் சரி, இந்த சூரிய திசையோ சூரிய புத்தியோ உங்களுக்கு நடக்குதுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு நேரத்தில் எதிரிகள் பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் கண்டிப்பாக குறையும். சரிங்களா? ஸோ இந்த புதன் திசை அல்லது சூரிய திசை அல்லது புதன் புத்தி அல்லது சூரிய புத்தி நடக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் இந்த கடன் குறையும், அழியும், மறையும். அதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திங்க. மேலும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானுடைய திசையோ புத்தியோ நடந்தால் கடனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியும். அதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. சரிங்களா? ஸோ இந்த மூன்று கிரகத்தில் திசாபுத்தி உங்களுக்கு கடனை அடைப்பதற்கு மிக மிக சாதகமாக இருக்குது. மேலும் தெய்வ வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் எந்த தெய்வத்தை எப்படி கும்பிட்டா எனக்கு இந்த கடன் பிரச்சனை தீருங்க? ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கண்டிப்பான முறையில்
உணவு தானம், அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயத்த தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதுவும் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் அடிக்கடி வர்றது, சிவ வழிபாடுகள் பண்ணுவது, அதுவும் மலையை சுற்றி கிரிவலம் வரக்கூடிய வழிபாடுகளை செய்கிறது உங்களுடைய கடன் பிரச்சனையை கண்டிப்பாக குறைக்க வைக்கும், மறையும். ஸோ நோய்கள் எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் கிரிவலம் வருகின்றப்ப அந்த நோய் பிரச்சனை உங்களுக்கு குறையும். எதிரிகள் தொந்தரவு இருந்தாலும் சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு பல நேரத்தில் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுலேருந்து உங்களை காப்பாற்றும். ஸோ அப்படிப்பட்ட எதிரிகளால் நேரடியாகவும் மறைமுகமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கல்கள் பிரச்சனை கொடுத்தாலும் சிவ வழிபாடும் பிரதோஷ வழிபாடும் பல விஷயத்தில் உங்களை காப்பாற்றி உங்களை உருவகித்து முன்னேற்ற உண்டான பாதையில் உங்களை நிற்க வைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ துளாராசிக்காரன உங்களுக்கு எப்பொழுதுமே தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். அதுவும் குறிப்பிட்டு பெண் தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். அதனால கன்னி தெய்வத்தினுடைய வழிபாடுகளை தவறாமல் நீங்கள் பண்ணிக்கணும். சப்த கன்னிமார்களில் எந்த ஒரு தெய்வத்தை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த சப்த கன்னிமாருடைய வழிபாடுகளை செய்து வர சகல கஷ்டங்களும் சகல வியாதிகளும் சகல எதிரிகளும் உங்களுக்கு அழிவார்கள். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஸோ எந்த ஒரு வழிபாடுகளையும் நீங்கள் தவறாமல் பண்ணிக்கலாம். மேலும் கோயில்களில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு ஏதாவது உணவு வாங்கிக்கணும். கோயில் யானைகளுக்கு நீங்கள் செய்ய உங்களுடைய கஜானா, அதாவது உங்களுடைய வருமானம் இரட்டிப்பு மடங்காக உயரும். ஸோ எந்த ஒரு வழிபாடு தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில் கடனோ நோயோ எதிரியோ பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா குறிப்பிட்டு உடல் ரீதியான பித்திரையில் ஏதாவது மோதிரம் அல்லது காப்பு போன்ற அணிகலன்களை எப்போவுமே அணிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. மேலும் வெள்ளி பொருள் கண்டிப்பாக மோதிரமாக அணிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு பெரிய அளவு இல்லாமல் தடுத்து நிப்பாட்டும், எதிர்பாராத கடன் பிரச்சனையை உருவாக்காமல் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நல்லது. நாம் இன்றைய பதில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, உங்களுக்கு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு இந்த நடக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்து வந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.